தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இரண்டாவதாக யாக்கோப்பை பற்றி சொல்லும்போது இன்றைக்கு ஏழாவதாக நிறைவாக ஐஸ்வர்யவான்களே அலறி அழுங்கன்னு சொல்கிறான். யாக்கோப்பு 5:1 ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்க அப்படியே சொல்கிறான். ஐஸ்வர்யவான்களே அலருங்க. இன்றைக்கு உள்ள போதகர்கள் ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு அடிபடுகிறோம். காரணம், தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோட வேதனையை கூட்டார். இப்படியெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்களை பில்டப் பண்ணி ஆவிக்குரிய எழுத்தின்படி உலக பிரகாரமாக விளக்கம் கொடுக்குற நாதாரிகளை இன்றைக்கி நிறைய ஊழியர்களை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார்னு நீதிமொழிகள் 22:10 இருக்கு இல்லையா? இன்றைக்கு உள்ள அவங்க சொல்கிற மாதிரி உலக ஐஸ்வர்யமே வச்சுக்கோங்களேன், எத்தனை வேதனை இருக்குது, எத்தனை கத்தி குத்து, எத்தனை சண்டை, எத்தனை திருடு, எத்தனை லஞ்சம், எத்தனை காரியங்கள், இதெல்லாம் வேதனை இல்லையா? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் கண்ணியிலும் சோதனையிலும் பல விதமான இச்சைகளை விழுகிறார்கள் அப்படின்னு 1 தீமோத்தேயு 6:9 சொன்னது இப்போ இது அந்த ஐஸ்வர்யம் தானே. ஐஸ்வர்யவான்களையே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னாரே, அப்போ அது எது? அந்த ஐஸ்வர்யம் தானே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொல்லியிருக்க, இப்போ அந்த ஐஸ்வர்யம் தானே. அப்போ வேதனை இருக்குத்தானே செய்யுது. ஆவிக்குரிய வகையில் ஐஸ்வர்யம் அது இல்லை. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் எதுன்னா எபேசியர் 1:7 இருக்குது. கிருபையின் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்குள்ளே அவருக்குள்ளே உண்டாயிருக்கு, அதான் கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தான் ஐஸ்வர்யத்தை உண்டாக்குன்னு அதில் 3 இருக்குது. எபேசியர் 1:3 உன்னதங்களிலே ஆவிக்குரிய வகையில் எல்லா விதத்துலையும் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னே இருக்குது. அந்த ஆசீர்வாதம் 7 ஐஸ்வர்யமாக மாறுது. அது என்னது? கிருபையின் ஐஸ்வர்யம். அதில் 18 மகிமையின் ஐஸ்வர்யம். எபேசியர் 2:4 இரக்கத்தில் ஐஸ்வர்யம். 6 மேன்மையின் ஐஸ்வர்யம். 1 தீமோத்தேயு 6:17 நற்கிரிகளில் ஐஸ்வர்யம். உலக ஐஸ்வர்யம், நிலையற்ற ஐஸ்வர்யம், அப்படியே எல்லாம் பிரிச்சே போட்டிருக்கு. இதை விளக்கம் சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் ரோமர் 15:29 தேவனுடைய சுவிசேஷத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதம்னு, சுவிசேஷத்தை தான் பரிபூர்ண ஆசீர்வாதம்னு பவுல் சொல்கிறான். இதில் தான் இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர், இதில் தான் அவர் ஐஸ்வர்யம் என்னப்பட்ட அந்த மகிமை. அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் தரித்திரரானார், ஏழையானார், ஏழ்மையானார், பாவியைப் போல எண்ணப்பட்டார், எல்லா விதத்துலேயும் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். அந்த அடிப்படை தான். இதை சொல்லிக் கொடுக்க நாதி இல்லாமல் அழிஞ்சு போகிற ஆசீர்வாதத்தையும் பணத்தை தானே இன்றைக்கி மெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். தங்கம், வெள்ளி, பொண்ணு எல்லாம் கொட்டுற மாதிரி டிவியில் காட்டுறான். ஆசீர்வாதம்னு பேர், அப்படியே கொட்டுற மாதிரி காட்சி. உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகக்கூடாதுன்னு சொன்னது தெரியலையோ அவனுக்கு? அதனால் அழிஞ்சு போகிற பணம், அழிஞ்சு போகிற வெள்ளியும் பொண்ணு. அப்போஸ்தலர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை தான் பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்க. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரம் பொட்டெரித்து போயின. வஸ்திரமெல்லாம் ஜுகுன்னு அடேங்கப்பா, அவன் பார்த்தா அவனை அடக்க முடியாது, அவ்வளவு கவர்ச்சி. இங்கே போட்டிருக்கு அழிஞ்சு போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும், 3 உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள்.
பழைய ஏற்பாடு காலம் கடைசி காலம் கிடையாது. அன்னைக்கு பொண்ணு வெள்ளி ஏகப்பட்ட அளவில் சாலமோனுக்கு அடேங்கப்பா அளவு இல்லாமல் இருந்துச்சு. அந்த காலம் வேறு ராஜா. இது கடைசி காலத்தில் இது சேர்த்திங்களே. ரைடில் ஒருத்தனை போகும்போது 5 கிலோ தங்கம் ஊழியக்காரனாவே எங்கள் அப்பா உலக பிரசித்தப்பட்ட பாஸ்டரான் 5 கிலோ தங்கத்தை ஆட்டையை போட்டிருக்கான். 120 கோடி பணம் கணக்கிலே வராத பணமாக ரைடில் பிடிச்சிருக்கான். அதனால தான் அவன் பயந்துக்கிட்டு அடுத்து பிரதமர் மோடி தான். இயேசுவே நேரடியாக என்கிட்ட சொன்னார். சொல்ல டைப் அடித்தேன். இப்போ உனக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் அடுத்த பிரதமர்னு. இப்போ அவனை ஐசி வச்சு ஏமாற்றிருக்கான். இப்படி ஒரு பிழப்பு தேவையா? இப்படி ஒரு ஊழியமா? இப்படி ஒரு இதாக நம்பக்கூடிய தற்கூறிகள் இருக்கிற வரைக்கும் அவன் செய்கிறது சேட்டை தானே. 200 பவுனு ஒருத்தன் வரதட்சணை கொடுத்தான்னு ஒருத்தன் குற்றம் சாட்டுறான். 200 பவுன் காணிக்க பணம், ஊழியத்துக்கு வந்த காசை. என்ன கொடுமையாக இருக்குது. கடைசி நாளில் இதை சேர்த்திங்களே. வெள்ளியும் பொண்ணு துருப்பிடித்தது. அடுத்து இங்கே போட்டிருக்கு, பூமியில் நீங்கள் சம்பூர்ணமாய் 5ஆம் வசனம், பூமியில் நீங்கள் சம்பூர்ணமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். பசினாலே இவனுக்கு தெரியாது. எல்லாம் ஏசி தான். அதெல்லாம் மக்கள் பணம் ஓசி தான். எல்லாம் மதுபானம், எல்லாம் பிளேட்டில் பறக்கிறது. எத்தனை ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கு மாற்றுறது, எத்தனை இது. அப்படி இருந்தும் அவன் சொல்கிறான். பரிதாபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவப்படுறோம். எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணுறது கூட காசு இல்லை, 0வில் தான் இருக்குது எங்கள் பேங்க் பேலன்ஸு. அவ்வளவு பாவமாக இருக்கும், அவ்வளோ கன்றாவியாக இருக்கும். இன்னும் பணம் கொடுங்க, இன்னும் காசை கொடுங்க. நான் காலேஜ் கட்டுறேன், அதை கட்டுறேன், நான் ஆஸ்பத்திரி கட்டுறேன். உலகம் அழிய போகுதுடா, அக்னிக்கு இரையாக வச்சிருக்கு. இந்த காலத்தில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு உன் பணத்தை பயன்படுத்தி காணிக்க கடவுளுக்காக ஊழியத்துக்காக கொடுத்த பணம் முழுவதும் சுகபோகத்துக்காக கொளுத்த தின்னுக்காக கொழுக்கிறதுக்காகவே நீ பயன்படுத்தினா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீதிமானை நீங்கள் ஆக்கினிக்குள்ளாக 6ஆம் வசனம், நீதிமானை நீங்கள் ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. நீதிமான்னா சத்தியத்தை பேசுகிறவனை மடப்பான், அவன் வாயை அடைப்பான். இப்போ என் பிரசங்கம் வெளியே போயிட்டா அவன் பின்னணி என்ன, அவன் என்ன ஆள், என்ன ஜாதி, என்ன மடக்குவோம், எப்படி. நான் 3 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். அதுக்கு காரணம் ஊழியக்காரன் தான். ரொம்ப வெக்கமாக கேவலமாக இருக்குல்ல சொல்கிறது. புறஜாதி கிடையாது, ஊழியக்காரங்க தான் பின்னணி. அதனுடைய பின்னணி என் மண்டையை உடைச்சாங்க. யார்? ஊழியக்காரன் தான். என் குடும்பத்தை கெடுத்தாங்க, குடும்பத்தை அழித்தாங்க. எல்லாம் இன்ன வரைக்கும் ஊழியக்காரன் தான் இது இழந்தலாக இருக்கான். எங்கே போய் முட்டுறது, எங்கே போய் யாருக்கிட்ட மோதுறது சொல்கிறது. அதனால் கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட ஏற்று நிற்கவில்லை. நான் வழக்கு போடலை, ஏற்று நிற்கலை, பதிலுக்கு பதில் அடிக்கலை. அடி வாங்கியிருக்கேன், பதிலுக்கு பதில் அடிக்கலை. ஜெயிலில் போட்டிருக்காங்க, அவங்கள நான் ஜெயிலில் போடலை. என் மேலே பொய்யான வழக்கு போட்டாங்க, நான் அவங்க மேலே வழக்காடலை. சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்கள், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவு 7ஆம் வசனம், நீடிய பொறுமையோடு இருங்க. இப்படித்தான் நான் இருக்கேன். எல்லாம் கர்த்தர் மேலேயே பாரம் போட்டு என்னை மெண்டலு லூஸு பைத்தியம்னு கூட என்னை சொல்லலாம். சொல்லிட்டு போட்டோம். நான் என்ன செய்ய? ஆண்டவரை நம்பிட்டேனே, அவர் சொல்படி கேட்க அடிமை ஆகிட்டேனே, அவர் ஊழியக்காரன் ஆகிட்டேனே, அவர் சொல்கிறதானே நான் கேட்க வேண்டியது இருக்குது. பொறுமை இல்லை, நீடிய பொறுமைன்னு சொல்கிறார். நான் வேணால் பொறுமையாக இருக்கலாம், நீடிய பொறுமையாக இருக்கிறேன்னு இயேசுவோடு நான் ஒப்பிட முடியாது. அவர் நீடிய, அவர் பாவம் செய்யாதவர், நான் பாவி. நான் பொறுமையாக இருக்கிறேன்னா அது மேன்மை இல்லை. அவர் பாவம் இல்லாதவர் நீடிய பொறுமையோடு இருந்தார்னா அதான் மேன்மை. பயிரிடுகிறவன் தன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு அவன் காத்திருக்கிறான். விதைச்ச உடனேவா அறுக்க முடியும்? கொஞ்சம் நாள் பொறுமையாக இருக்கணும்ல. உரம் போடணும், தண்ணி பாய்க்கணும், பாதுகாக்கணும்.
எலி வரும், பூரா வரும், பெருச்சாளி வரும், எல்லாத்தையும் விரட்டணும், பாதுகாக்கணும். நீடிய பொறுமை தேவை, அதான் பலன். அது மாதிரி நீங்களும் நீடிய பொறுமையோடு இருங்க. 8ஆம் வசனம், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருங்க, உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க, கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. அன்றைக்கே 2000 வருஷத்துக்கு முந்தைய கடைசி காலம் இன்னும் அவர் சமீபமாக இருக்காருன்னு அன்றைக்கே ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க. சகோதரரே, நீங்கள் நியாயத்திற்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள், இதோ நியாயாதிபதி வாசப்படியிலே நிற்கிறார். குறை சொல்கிறது, உபதேசத்தை கண்டனம் பண்ணுறது, முறையிடுறது அர்த்தம் வராது. உபதேசத்தை ஒருத்தன் விரோதமாக சொல்லும்போது அதுக்கு மறுத்து சரியான சத்தியத்தை சொல்லித்தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம குறை சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. தவறான வழிகாட்டிய ஒரு அம்மா சொல்கிறாங்க, அதான் பலருக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வீடு வாங்கி கொடுக்குறதா புரோக்கரா அவர்? என்ன காரு நிறம் வந்து காரு புரோக்கரா? இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு ஒரு தவறான கருத்துக்கு அநேகர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போஸ்டான். அந்த அம்மாவை எப்படி குறை சொல்லலாம்? யூதாசு தப்பாக தான் ஊழியம் செஞ்சான், அவனை ஆண்டவர் மன்னிக்கத்தானே செஞ்சார், அவனை ஆண்டவர் ஒன்றும் குறை சொல்லலையே, தப்பான தானே ஊழியம் செஞ்சான், தெரியுமில்ல, செனிகுதுன்னு சொல்கிறாரு. சப்பை கட்டி அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான் பாருங்க. நானும் கமாண்டு போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா, அவனை சாத்தான்னு சொன்னார். யோவான் 6:70 உங்களில் ஒருவன் பிசாசியாக இருக்கிறானே, பிசாசின்னு சொன்னார். இதை விட கடுமையாக சொல்ல முடியுமா? அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்குமேன்னு சொன்னார். நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய்யன்னு அந்த பிசாசி அவனுக்குள்ளே பூந்ததை அவனுக்கு சொன்னார். சிநேகிதனே முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்குற? சிநேகிதன்னு சொன்னார், காட்டி ஏன் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அதை சொல்ல துப்பில்லை உனக்கு. எச்சரிப்பு தான், கடைசி வரைக்கும் அவனை எச்சரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். இயேசுவை அவன் காட்டி கொடுத்த மாதிரி அவனை இயேசு காட்டி கொடுக்கல. காட்டி கொடுத்துருந்தா அவன் சரீரத்தை வேணால் கொண்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க சீசர்கள். காதை வெட்டின மாதிரி இவன் தலையே வெட்டியிருப்பான் பேதுரு. அதை இயேசு விரும்புகிற, மனமாற்றத்தை விரும்புகிற, அவன் திருந்தணும். கடைசியில் வேதபார பரிசெயர்கிட்ட தான் போய் டீல் பேசி குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு இந்த மனசை திருந்துறது அங்கே காட்டினானே தவிர சிலுவைக்கிட்ட வரல. அந்த சிநேகிதனேன்னு சொன்னார்ல, அதை நல்ல வார்த்தைன்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு நல்ல வார்த்தை தான், அவனுக்கு நல்ல வார்த்தை நினைக்கிறீங்களா? அதுதான் அவனுக்கு ஆப்பு. துரோகின்னு சொல்லியிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான். சிநேகிதனே என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி அந்த வார்த்தையிலேயே குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டானே, நிரபராதியாகவே இருக்காரே, நான் குற்றவாளி ஆகிட்டேன்னு அந்த பணத்தை எரிஞ்சிட்டு 4 கொண்டு செத்தான். அப்போது மத்தேயு 27:5 4 கொண்டு செத்தான். அப்போஸ்தலர் 1 குடலெல்லாம் சரிஞ்சு கேவலமாக போச்சு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுவாரோ அவனை சிரிச்சிக்கிறார், சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார்னு எபிரேயர் 12:5-6 இருக்குது. இயேசுவின் அன்பு அவனுக்குள்ளே கடைசி வரைக்கும் இருந்ததுனால தான் பிசாசின்னு சொன்னார், ஏன்பா காட்டி கொடுக்குறேன்னு சொன்னார், பிறவாது இருந்தால் நலமாக இருக்குன்னு சொன்னார், நீ செய்ய வேண்டிய சீக்கிரமாக செய்யன்னு சொன்னார். உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு அவனுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி சொன்னார். ஒன்றும் தெரியாமல் சொல்லாமல் இல்லை, கடைசி வரைக்கும் எச்சரிப்பு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். திருந்தாமையே ஊழியத்தை இழந்தான், செத்தான், தற்கொலை பண்ணான், பட்டத்தை இழந்தான். அந்த மாதிரி இந்த அம்மா அப்படி போயிடக்கூடாது. அந்த அம்மா நல்ல ஊழியத்தை செய்யக்கூடிய இடத்துல இருந்துட்டு காரு பங்களா வசதி இந்த மாதிரி போய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு பணம் பேயாக போகுதுன்னு மக்கள் அவன் வேதனையில் கட்டணம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு நீ சப்போர்ட் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்பக்கட்டு கட்டி குற்றத்தை நிரபராதியாக்கி நீதிமான குற்றவாளிகளாக்கி குற்றவாளியை நீ நிரபராதி ஆக்கிக்கிட்டு இருக்கிறிய, அது நியாயமா? என்றைக்குமே அந்த மாதிரி குற்றங்களை செய்யக்கூடியவங்களை இயேசு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணலை. அதுக்கு கட்டி சப்போர்ட் பண்ணி ஒருத்தன் வீடியோ போடுறான்னா
இப்படிப்பட்ட நாதாரிகள் இருக்கும்போது எப்படி குற்றங்களை அவங்க சரி செய்ய முடியும், எப்படி உணர முடியும்? அஞ்ஞானிகள் உலகத்தானே எல்லாம் யூடியூப்பில் போட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். உலகத்தான் சொல்கிறத விட நீ சொல்லலாம்ல. உன் பிள்ளையை இன்னொருத்தன் அடிக்கிறத விட நீ அடித்து உன் பிள்ளையை திருத்தலாம்ல. நீ அடித்து உன் பிள்ளையை திருத்தினா 100 அடிக்க மாட்டான். சரி, அவங்க அடித்து பண்ணிட்டாங்க. நம்ம செல்லம் கொடுத்து நம்ம இது பண்ணும்போது இன்னொருத்தன் வாய்ப்பு கிடைக்கும் போது அடிப்பான், கொலையும் செஞ்சிருவான். அப்படித்தானே இருக்குது. அதனால் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்திங்களே. கார் கொடுத்தா 6 கோடிக்கு கார் கொடுத்தாராம், வீடு கொடுத்தாராம். கனடாவில் போனோம், வீடே இல்லை. கனடாவில் எதுக்குடா அவனுக்கு வீடு? உனக்கு தான் சொந்த வீடு வசதியெல்லாம் இருக்கும்போது இப்போ வெளிநாட்டுக்கு டூர் போன இடத்துல உனக்கு வீடு எதுக்கு? ஸ்டார் ஹோட்டல் தங்கணும். பாவம், ஸ்டார் ஹோட்டல் என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குது, அங்கே தங்கணும். அப்புறம் போக்குவரத்துக்கு காரு. ஏழைகள் செய்கிற விஷயமா அது? திண்டு கொளுத்து காசுன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவன், என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறவன் சொல்கிற பேச்சு இல்லை அது. இன்ன வரைக்கும் முழு பூசணிக்காய் சோத்துல அமுக்கின மாதிரி முழுசாக ஏமாத்துறாளே. இதெல்லாம் கண்டனம் தெரிவிக்க வேணாமா? ஆளுக்கு ஆள் சொன்னால் தானே கொஞ்சமாவது உரைக்கும், திருந்துவான். அடுத்து போன கண்ணை மூடிட்டா உலகமே இருண்ட மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் உலகமே தத்துவம், எந்த கூறும் இல்லாமல் தற்கூரி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான்னா அதை கண்டிக்க வேணாமா, சொல்ல வேணாமா? அதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு அர்த்தமா? குற்றம் சொல்கிறதுக்கு அர்த்தமா? கிடையாது. உள்ளது உள்ளதுன்னு இல்லாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அதைத்தான் நம்ம சொல்லணும். நம்மளும் நிற்கிறேன்னு சொல்லுவோம், நம்மளும் ஜாக்கிரதையாக விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான். அதனால் எந்த மனுஷனும் பொய்ய, ரோமர் 3 அதிகாரத்தில் போட்டிருக்கு. எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபிரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. அவன் குற்றங்கள் குறைகள் சொல்லும்போது சுட்டி காட்டுவது ஊழியக்காரனுடைய கடமை. யாக்கோப்பு என்ன சாதாரண ஆளா? இயேசுவின் சகோதரன் தன்னை ஊழியக்காரன்னு தாழ்த்துறான், அடிமைன்னு தாழ்த்துறான், கண்டனம் பண்ணி புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க, இன்னைக்குள்ள ஆட்களை விடுங்க. இவன் குறை சொல்கிறானே, ஐஸ்வர்யவான்களே கேளுங்க, அலறி அழுங்க, கடைசி காலத்தில் இதெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னு வைகிறானே. இவனை என்னடா சொல்கிற? இவனை குறை சொல்ல முடியுமா நீ? யாக்கோப்ப உன்னை திருத்திக்க, மாற்றிக்க. அதனால் ஐஸ்வர்யவான்களே, உங்கள் பொக்கிஷம் துருப்பிடித்து சுட்டெறிந்து பொட்டெறிந்து கேவலமாக போகிறதுக்குள்ளே நீ மனம் திரும்பு. பரலோகத்துக்கு போகிறது அரிதுன்னு சொன்னார். அரிதுன்னா மனம் திரும்பினவே போகலாம், அரிதெல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்க, திருந்துனா போகலாம். இப்போ உதாரணமாக சகே பெரிய ஐஸ்வர்யவான் தான். ஆண்டவரே, நான் ஏதாவது அநியாயமாக இருந்தால் நாளை தனியாக கொடுக்குறேன்னு ரட்சிப்புக்காக ஆசைப்பட்டான். அந்த மாதிரி பணக்காரங்க எல்லாம் மோசம்னு சொல்ல முடியாது. நிக்கோதேமு பெரிய பணக்காரன் தான், இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாக இருந்தான். கொர்நேலியு பெரிய பணக்காரன் தான், 100க்கு அதிபதி. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு பேதுரு காலில் விழுந்து இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவனாகி ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியானான். அதுபோல் நிறையா பணக்காரங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க, மனம் திரும்பிக்காங்க. அதனால் அரிதுன்னு சொல்கிறார். பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. சிலர் இச்சித்து விசுவாசத்துட்டு வலிவி அநேக வேதெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கார். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டோடி நீதியும் தெய்வ பக்தியும் விசுவாசத்தை அன்பையும் பொறுமை அடையும்படி நாடு. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக போக போகிறோம். உண்ணும் உடுக்கும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும். அப்போஸ்தலர்கள் நிறையா பணம் வந்துச்சு, அவங்க சாப்பாடு செலவுக்கு போக மித்ததெல்லாம் பொதுமக்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகள் பராமரிப்புக்கு, ஊழியங்களுக்கு இப்படி தான் செலவு பண்ணாங்க. இன்றைக்கி அப்படி நீ செய்தால் உனக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் வராது. அதனால் ஐஸ்வர்யமுள்ள ஊழியர்களே உங்களுக்கு ஐயோ. ஐஸ்வர்யவான்களுமுள்ள ஊழியர்கள் பரலோகத்துக்கு போவது அரிது. ஐஸ்வர்யமுள்ள பொண்ணு வெள்ளி துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருக்குது. எல்லோரும் காரி துப்புறாங்க. ஒருவேளை நீ மனம் திரும்புறதுக்கு கூட ஆண்டவர் இதை பப்ளிக் பண்ணியிருக்கலாம். எல்லா சபைகளுக்கும் தெரிய வைப்பேன்னு சொல்கிறாரு. திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். திருந்தி மனம் திரும்பி நீ வந்துட்டீன்னா உனக்கு லாபம், பணக்கார ஊழியர்களை. இல்லாவிட்டால்
பண ஆசை எல்லா தீமைக்கும் உனக்கு வேறாக முடிஞ்சிடும். அலறி அழ வேண்டியது இருக்கும். நீ அழக்கூடிய நிலைமை ஏற்படும். பற்கடிப்பு உண்டாகும். ஜாக்கிரதை, எச்சரிப்பு. இதை நான் இதோட முடிக்கிறேன். அடுத்து இவன் சகோதரனாகிய யூதாவை பற்றி அடுத்து நான் சொல்ல போகிறேன். யாக்கோப்புடைய சகோதரன் யூதா, அவனும் இயேசுவின் சகோதரன் தான். அவன் ஒரு 7 காரியம் அவன் சொல்லியிருக்கான். அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.